ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு வழக்கம் போல நம்ம சேனல்ல நாம் மறந்து போன நடிகர்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டையில கடந்த ஒரு சில வீடியோக்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு ஒரு சில நடிகர்களை பத்தி நம்ம சேனல்ல போட்டிருப்பேன். அதையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதோட தொடர்ச்சி தான், அதோட சீரீஸ் தான் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில நடிகர்களை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அவங்க வர எந்த படத்துலயும் கமிட் ஆயிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் காலப்போக்கில் அவங்கள மறந்துருப்போம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நடிச்ச படத்தை டிவியில போடும் போது, அட இந்த நடிகர் என்னப்பா பண்றாரு, இப்பெல்லாம் ஏன் இவங்களை யூஸ் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நோஸ்டல்ஜியக் மூமெண்ட் வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த நடிகர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் சினிமாவில் அவங்க வரதில்லை அப்படின்றத பத்தி தெளிவா இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறேன். இப்போ இதுக்கு மேலே இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்லை, நேரா வீடியோக்குள்ள போய் அந்த நடிகர்கள் யார் அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோமா? வாங்க உள்ள போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர், அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிஷ் போருண்டியா. என்னது போருண்டியாவா? என்னது அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. அது அவரோட பேரு. அதோட அர்த்தம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த நடிகர் அந்த காலகட்டத்தில் நம்ம ஏகப்பட்ட படங்களில் ரொம்ப சாமிங்கான இருக்கிற ஹீரோ கூடவே இவரும் வருவாரு. இவரும் சாமிங்கா இருக்கிற ஹீரோ கூட தான் வருவாரு. கொஞ்சம் டஸ்கியாவும் கொஞ்சம் மொட்டத்தனமாவும் இருக்கிற ஹீரோ கூட எல்லாம் இவர் வரமாட்டாரு. பேசிக்கலி இவங்கலாம் சாக்லேட் பை லிஸ்ட்டுங்க. ஸோ இவர் நம்ம ஒரு சில படங்களான இந்த குஷி, மின்னலே, 12B போன்ற படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் காலப்போக்கில் சில படங்கள் இவர் நடிக்கிறதே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் டோட்டலா தமிழ் சினிமால இருந்தே காணா போயாச்சு. ஆனா இவருக்குன்னு ஒரு சின்ன ஃபேன் பேஸ் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஆனா அவங்க எல்லாருமே ஒரு மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இவர் பேசிக்கா என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, எங்க இருந்து வந்தார் அப்படின்றத பத்தி பேசுவோமா? அதாவது நம்ம மனிஷ் போருண்டியா, இவர் பேசிக்கலி பார்ன் அண்ட் பாட் அப் இன் சென்னை தான். இவர் எங்கேயும் வடநாட்டுல இருந்தெல்லாம் கூட்டின்னு வரல. ஆனா வடநாட்டுக்காரர் தாங்க. இங்க சவுகார்பேட்டையில அப்பாவோட பிசினஸ் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் மாடலிங் எல்லாம் பண்ணிருக்காருங்க. மாடலிங் யார் கூட சேர்ந்து பண்ணாருன்னா, அந்த காலகட்டத்தில் அஜித் அவர்களே ஒரு சில பிராண்டுக்கு மாடலிங் பண்ணிட்டு இருக்கும் போது அஜித் கூட சேர்ந்து பண்ணும் போது அஜித் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? நான் அமர்கலம்னு ஒரு படம் பண்ண போறேன், அந்த படத்துல ஒரு நல்ல ரோல் இருக்கும், நடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா அமர்கலம் படத்துல இவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த காலத்துல மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு சில பெரிய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்குது. அது என்னப்பா சின்ன சின்ன படம்னா, அதான் முன்னாடியே சொன்னேன், இந்த குஷி, மின்னலே, 12B இந்த மாதிரிலாம் படம் நடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பர்களே. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PC ஸ்ரீராம் அவர்களின் இயக்கத்தில் வானம் வாசப்படும் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறதா PC ஸ்ரீராம் அவர்கள் பிளான் பண்ணியிருந்தாரு. அப்போ இவரை தான் முதல் தடவையா காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா காஸ்ட் பண்ணி ஒரு ஆடிஷன் பண்ணும்போது பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்குதான், ஆனா தமிழை தப்பு பேசுனுக்கிறானே, தமிழே சரியா வாயில வரல, இந்தி கலந்த தமிழ் வருது. அதனால இந்த படத்துக்கு எனக்கு ஆள் பார்க்க ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும், நல்ல தமிழ் தெரிஞ்ச பையனா இருக்கணும்னு சொல்லி இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் கார்த்திக் குமார் தூக்கி உள்ள போட்டாங்க. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போச்சா இல்லையான்னு தெரியல. கார்த்திக் குமார் யார் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு தெரிய வந்தது. ஆனா நம்ம மனிஷ் போருண்டியா இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்ச உடனே இனிமேல் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் போய் பெங்களூர்ல அப்பாவோட ஜுவல்லரி பிசினஸ் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுவும் வேலைக்கு ஆகலன்னு சொல்லி ஹாங்காங்ல ஏதோ வேலை தேடி போயிட்டாராம். அதுக்கப்புறம் ஹாங்காங்க்கு அப்போ கிளம்பி போனவர் 2019 வருஷம் மறுபடியும் நடிக்கணும்னு சொல்லி பாலிவுட்ல மிஷன் மங்கல் அப்படின்ற ஒரு படத்துல அக்ஷய் குமார் கூட சேர்ந்து நடிச்சாருப்பா. அதுக்கப்புறம் வேற எந்த படமும் நடிக்கல, மறுபடியும் பிசினஸ்க்கே போயிட்டாரு போல இருக்குது. அதனால இனிமேல் அவரை தமிழ் சினிமால ஏதாவது வாய்ப்பு கொடுத்து நீங்க கூப்பிட்டாதான் அவர் வருவாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அவரோட தற்போதைய நிலவரம் பிசினஸில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்ப இரண்டாவதா சொல்ல போற நடிகர் சசிகுமார் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2000 வாக்குல நிறைய படத்துல பார்த்துருப்போங்க. எனக்கு ரொம்ப பரிச்சயமான ரோல் இவரது எதுன்னு பாத்தீங்கன்னா நலதமயந்தி அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் அது என்னங்க படம், ஜே. இந்த ரெண்டு படத்துலையும் இவரை நம்ம பார்த்துருப்போம். ஆனா பாவங்க, ஒரு 2005க்கு அப்புறம் இவர் எந்த பெரிய படங்களும் நடிக்கிறது கிடையாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நல்ல நடிகர் தான். ஆனா இவரோட ஸ்டார்ட் நீங்க கேட்டீங்கன்னா, இவரோட கதை கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு மனுஷன் வலியெல்லாம் தாங்கிட்டு பயணம் பண்ணியிருக்கிறான். ஆனா இந்த ஆளை இப்ப யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, இவரோட ஸ்டார்ட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இவருக்கு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல டைரக்டர் வாசல்ல போய் நிக்கிறது, வீட்டு வாசல்ல எந்த டைரக்டர் இருந்தாலும் போய் வாசல்ல நிக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நல்ல டைரக்டர் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்றது. ஆனா எல்லாருமே ஒரு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஓகே, நடிப்பு சான்ஸ் தான் கிடைக்கல, பொழப்புக்கு என்ன பண்றதுன்னு ஜே டிவின்னு அந்த காலத்துல ஒரு டிவி இருந்தது பாத்தீங்களா, இதுல எடிட்டரா இருந்திருக்காரு. வேலை செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும் போது பாலு மகேந்திராவை ரொம்ப போய் சீரியஸா ஃபாலோ பண்ணிருக்காரு. ஆனா பாலு மகேந்திரா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, அப்படியே ஓடி போயின்னு துரத்தி விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாலு மகேந்திராவே காதல் நேரம் அப்படின்ற ஒரு சீரியல் எடுக்கும் போது இவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்து, சரி ஓகே, ரொம்ப நாளா என்ன துரத்தி இருக்கிறேன், நானும் ஒன்னு அசிங்கப்படுத்திருக்கிறேன், இந்த ரோல்ல நடின்னு சொன்னதுக்கு நடிக்கவே தெரியலையாம். மறுபடியும் பாலு மகேந்திரா காண்டாயி, உனக்கு நடிப்பே வரலடா, ஓடி போயிடுறா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் போய்
பர்சனலா வந்து நடிப்பு நல்லா ட்ரெயின் ஆகி பாலு மகேந்திரா கூடவே கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ராஜெக்ட்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கிய தலைமுறைகள் அப்படின்ற ஒரு படத்துல லீட் ரோலாலும் இவர் வந்தாருங்க. சோ இந்த மாதிரி ஃபயர் உள்ள ஒரு மனிதன் பாலு மகேந்திரா இருக்கிற வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது அவரோட கெரியர். ஆனா பாலு மகேந்திரா மறைவுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவருக்கு படங்களோட ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி இன்னைக்கு எந்த படத்துலயும் ஒரு பெருசா நடிக்கிறதே கிடையாது. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா பாலு மகேந்திரா மறைவுக்கு அப்புறம் இவர் எந்த படத்துலயும் கமிட் ஆகல. அதுதான் அது என்ன பாலிடிக்ஸ் பின்னாடி நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல நடிகரை எல்லாருமே யூஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் காலத்தின் கட்டாயம். நம்ம அதுக்கு மேல என்னத்த சொல்றது. மூணாவதா சொல்ல போற நடிகை மனிஷா பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு நடிகை தான். இவங்களோட சோக கதையை பத்தி நம்ம சொன்னோம்னு வைங்களேன், தமிழ் சினிமா ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, அதுவும் அதுல குறிப்பிட்டு ஒரு சில இயக்குநர்கள்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது. இந்த பொண்ணு முதல் யாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் களவாணின்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த களவாணி படத்துல விமல் அவர்களுக்கு தங்கச்சியா நடிச்ச பொண்ணு தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொஞ்சம் அழகாகி டிவி சீரியல் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு டிவி சீரியல்ல இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மெயின் ரோல் வேற கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சீரியலோட டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, நான் அடுத்த சீரியல் ஒன்று எடுக்க போறேன், அதுல வந்து உனக்கு அதே மாதிரி மெயின் ரோல் கொடுக்குறேன், ஆனா நான் உனக்கு இந்த மாதிரி ரோல் கொடுக்கறதுக்கு நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கு, நீங்க எனக்கு ரோல் கொடுக்குறீங்க சார், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சம்பளம் பேசுவீங்க, அதுல இருந்து ஒரு கமிஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, சம்பளம்லாம் எனக்கு வேணாமா, உன் கமிஷனை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நானே ஏற்கனவே 4 சீரியலை கமிட் பண்ணி நல்லா சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறேன், அதனால சம்பளத்தையும் தாண்டி நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற மேட்டரை டைரக்டா பேசி இன்டைரக்டா அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அப்ப புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனா போட்டு உடச்சதுக்கு அப்புறம் இல்ல சார் எங்களுக்கு அப்படியெல்லாம் பழகணும்னு அவசியம் கிடையாது, நீங்க வந்து எனக்கு சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல, சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த டைரக்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போச்சு. நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்த்திருக்கிறான், அவனெல்லாம் வந்து நீ மதிச்சு காலில் விழலாமா? ஆனா காலில் விழுந்த உடனே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த பொண்ணை எழுப்பி கட்டி பிடிச்சிருக்கிறாரு. பயந்து போய் ஓடி வந்து இந்த சீரியல்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணுக்கு சீரியல் வாய்ப்பும் வரது விட்டதுக்கு அப்புறம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஃபேமிலியை காப்பாற்றணும்னு தான் நான் சீரியலுக்கே வந்தேன், ஆனா இந்த மாதிரிலாம் என்ன கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி சீரியல்ல நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு சீரியல் வாய்ப்பே கிடைக்காம போச்சான், கிடைக்காம பண்ணிட்டாங்களாம். இதுதான் வந்து சினிமா பாலிடிக்ஸ் அப்படின்றது. இப்போ எந்த வாய்ப்பும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கு மனிஷா பிரியதர்ஷினி அவர்கள். நான்காவதா சொல்ல போற நடிகரின் பேர் தான் கின்னஸ் பக்ரு அவர்கள். அதாவது மிக திறமையான ஒரு நடிகர் அப்படின்றதையும் தாண்டி மிக திறமையான ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி தான் நான் இவரை சொல்லுவேன். ஏன்னா இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க எண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது பக்ருன்றது ஒரு பேரு, கின்னஸ்ன்றதை ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகவும் உயரம் குறைந்த ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில 2008 வருஷம் இவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இதோட முடிஞ்சு போச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. 2013 வருஷம் குட்டம் கொல்லும் அப்படின்ற ஒரு படத்தை இவரே லீடா நடிச்சு இயக்கியிருக்காரு. அதனாலையும் கின்னஸ்ல இருந்து உலகத்திலேயே ஷார்ட்டான ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் இவர் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான மனிதர். அது மட்டும் இல்லாம இவர் வந்து தமிழ்ல டிஷ்ஷும் 7ஆம் அறிவு போன்ற படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். இப்ப தமிழ்ல பெரிய படங்கள்ல அவர் நடிக்கிறது கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவர் எந்த படத்துலையும் நடிக்கிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2013 நின்று போச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஐந்தாவதா சொல்ல போற நடிகை பேபி ரக்ஷனா அவர்கள். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சிறுத்தை படத்துல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு கார்த்தியோட பொண்ணா நடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஓகே கண்மணி அப்படின்ற ஒரு படத்துல மணிரத்னம் அவர்கள் அறிமுகப்படுத்தி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா இது கூட நடிச்ச சாரா, அதுக்கப்புறம் இது கூட நடிச்ச இன்னும் ஒரு பொண்ணுங்க, ஒரு 2-3 பொண்ணுங்களாம் இன்னைக்கு வளர்ந்து அனிகா இவங்கெல்லாம் வளர்ந்து ஹீரோயினாவே ஆயிட்டு வராங்க. ஆனா இந்த பொண்ணு என்னதான்ப்பா பண்ணுது, குழந்தையில அழகா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் படிச்சுனுக்குதான். அதனால நான் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சினிமாவுக்கு ஒரு ஹீரோயினா வந்து நான் கம்பேக் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லுது. தெளிவான ஒரு முடிவு தான். ஆனா இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக இந்த பொண்ணுக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வந்துமே இவர்கள் தட்டி கழித்து விட்டார்கள். உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன்ல குந்தவை, சின்ன வயசு குந்தவை கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, சாரா தான் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் முதல்ல இந்த பொண்ணு தான் வந்துதான், இது ரிஜெக்ட் பண்ண உடனே தான் சாராக்கு போயிருக்குது. அதே மாதிரி என்னை அறிந்தால் படத்துல அன்னிகா நடிச்சிருப்பாங்கல்ல, அன்னிகாவோட கேரக்டர் இந்த பொண்ணுக்கு தான் வந்துதான். ஆனா எதிர்பாராத விதமா கரெக்டா அந்த டைம்ல அந்த ஷூட்ல கமிட் ஆக முடியாதனால அனிகாவை போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, தெய்வ திருமகள் படத்துல விக்ரமுக்கு பொண்ணா சாரா நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கேரக்டர் கூட முதல்ல இந்த பொண்ணுக்கு தான் வந்துதான். ஆனா கரெக்டான டைம்ல அந்த பொண்ணால அந்த படத்துல கமிட் ஆக முடியல. சோ இவங்களோட வாய்ப்பு எல்லாத்தையும் சாரா அவர்கள் தட்டிட்டு போயிருக்காங்க. சாரா அவர்கள் இப்ப ஹீரோயினா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு இந்த பொண்ணு வந்து ஒரு கம்பேக் கொடுத்து கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோயின் ஆக போகுது. ஏன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. ஆறாவதா சொல்ல போற நடிகை ரேணுகா மேனன். அந்த காலத்துல பார்த்ததுங்கல்ல, February 14, தாஸ், இந்த படத்துல எல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப ஹோம்லியா ஒரு மலையாளி பொண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 படத்துக்கு அப்புறம் என்னங்க ஆச்சு, அதுக்கப்புறம் நாங்க அந்த பொண்ணை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சொல்றேன். இந்த 2 படமும் ஃபிளாப் ஆனனால அம்மணி மலையாளத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் கூட சேர்ந்து ஒரு 2 படம் நடிச்சாங்க. அதுவும் சுமாரா தான் போச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஹோம்லி வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லி கலாப காதலன் அப்படின்ற ஒரு மொக்க படத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. மொத்தமா சோழியை முடிச்சு போட்டாங்கப்பா. அதனால இனிமேல் நம்ம சினிமால இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி 2006 வருஷம் வழக்கம் போல எல்லாம் ஹீரோயினும் செய்யற ஒரு நல்ல தந்திரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சு. என்னன்னா யூஎஸ்ல இருக்கிற சாஃப்ட்வேர் மாப்பிளையே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயாச்சு. இப்ப ஆக்டிங்க்கெல்லாம் முழுக்க போட்டு கலிபோர்னியால ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம்பா. 7வதா நடிகை சுவலட்சுமி அவர்கள். ஒரு காலத்துல அஜித் கூட எல்லாம் நடிச்சாங்களான்னு ஞாபகம் இல்ல, விஜய் கூட நடிச்சாங்க. நிறைய பாத்திருக்கேன். விஜய் கூட, பிரபு கூட, சத்யராஜ் கூட, நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட. ரொம்ப ஹோம்லியான ஒரு நடிகை தான்ப்பா. இவங்க வந்து முதல்ல சினிமாவுக்கு எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டான்ஸ் ஷோல பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாலிவுட்லயே இந்தியாவில ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர் யார், அவரு சத்யஜித் இருக்கிறார் பாத்தீங்களா. இவர் இந்த பொண்ணை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி நான் பண்ண போற உட்டோரன் அப்படின்ற ஒரு படத்துல நீதாமா லீடு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. ஆனா அந்த படம் ஆரம்பிச்சு பாதியிலேயே வந்து சத்யஜித் அவர்கள் காலமாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் தான் அந்த படத்தை வந்து ஃபுல்லாவே முடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் தான் இந்த பொண்ணுக்கு வந்து கெரியர், ஆக்டிங் கெரியர்லேயே ஒரு ஸ்டார்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1995 வருஷம் தமிழ்ல ஆசை அப்படின்ற ஒரு படத்துல அறிமுகமாகி லவ் டுடே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாங்க. ஒரு நல்ல ஹோம்லியான பொண்ணு, கடைசி வரைக்கும் கிளாமர் ரோலே பண்ணாத ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2007 வருஷம் இவங்களுக்கு சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்ற ஒரு படத்துல கேரக்டர் நடிக்கிறதுக்கு வந்தப்போ இவங்க மறுத்துட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி சான் பிரான்சிஸ்கோல செட்டில் ஆயிட்டாங்க. இனிமேல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப 8வதா சொல்ல போற நடிகை மிங் பிராரர். என்னப்பா பேர் இது, ஹாலிவுட் படம் டைட்டில் மாதிரி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு பஞ்சாபி பொண்ணாக இருந்தாலும் இவங்க வந்து ஜெர்மன் சிட்டிசன். ஜெர்மன்ல ஒரு மாடல் மற்றும் இவங்க ஆக்ட்ரஸ். ஆனா பாலிவுட்ல எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு இந்தியன் ஆரிஜின் தானே, ஒரு பஞ்சாபி பேரண்ட்ஸுக்கு பிறந்த பொண்ணு தானே, அதனால ஹிந்திலாம் கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஜெர்மன்ல வளர்ந்தாலும் கொஞ்சம் ஜெர்மன் ஸ்டைல்ல இருக்கிறனால தேவானந்த் அவர்கள் இவங்களுக்கு 13 வயசுலயே அவரோட படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படிதான் வந்து இந்த அம்மா வந்து இந்தியன் சினிமா உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹிந்தி படங்கள்ல அந்த காலகட்டத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம தமிழ் பக்கம் ஒரு சில பாடல்களுக்கு மட்டும் ஆடிட்டு போனாங்க. அந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகி இவங்களும் அந்த காலகட்டத்தில் ஃபேமஸ் ஆனாங்க. பெரிய வாயா இருக்கும் இவங்களுக்கு. என்னென்ன படம்னு பாத்தீங்கன்னா, பிரியாத வர வேண்டும் அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் வழக்கம் போல என் சுவாச காற்றையில ஜும்பல காப்பாட்டுல வருவாங்க பாத்தீங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா சினிமா விட்டே போயாச்சு. போனதுக்கு முக்கியமான காரணம் ஏகப்பட்ட சர்ச்சையில மாட்டுறதுங்க. 2 பொண்ணுங்க சேர்ந்து லிப்கிஸ் கடிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் ஆபாசமான உடை, அதுக்கப்புறம் நிர்வாண உடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல கான்ட்ரவர்சியில மாட்டி சினிமால இருந்தே வெளில போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்ச்சையில மாட்டினவங்களே கூப்பிடுறதுக்குன்னு ஒரு ஷோ இருக்குதுல்ல, பிக் பாஸ்ன்னு. இந்த பிக் பாஸ் 6வது சீசன்ல 2012 வருஷம் வந்துருக்காங்க. அதுல வந்தும் ஒரு கம்பேக் கொடுக்க முடியல. சர்ச்சைக்கு மேல சர்ச்சை. அதுக்கப்புறம் 2006 வருஷம் டோட்டலா பிலிம் இண்டஸ்ட்ரி விட்டு ஓடி போயாச்சா. இப்போ என்ன பண்ணுகிறாங்கன்னா, ஜெர்மன்ல போய் பார்த்தா தான் தெரியும், திரும்பி பாலிவுட் வரத்துக்கும் கோலிவுட் வரத்துக்கும் வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நடிகைகள் அவங்களோட முடிவை அவங்களே தேடிக்கிறாங்க. ஒரு சில நடிகர்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு அவங்களாலேயே கிடைக்க மாட்டேங்குது. அதனால நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் நம்ம கொளுத்தி விட்டு போய் உட்கார்றதுல தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் இந்த நடிகர்கள்லாம் கம்பேக் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது இவங்களோட வரலாறை பத்தி நான் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோல வேற நடிகர்கள் வருவாங்களா இல்லையா, அந்த காலத்துக்கு நோஸ்டல்ஜியா நாம் பார்த்து பழகிய மறந்த நடிகர்களை பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.